சரியா சரியா என்னன்னு சொன்னா சுட்டிகள். சரியா சுட்டிகள். இப்போ எங்களுக்கு சரியா இந்த பதினாறை எப்படி எழுதிடும்? பதினாறை 4 தர 4ன்னு எழுதிடும். இல்லாட்டி பதினாறை எப்படி எழுதிடும்? 2 தர 2 தர 2 தர 2 பெருக்கி பாருங்கள். 2 4 4 2 8 8 2 16 விளங்கிச்சா? அப்படியும் வந்து எங்களுக்கு என்ன செய்யலும்? எழுதி கொள்ளையிலும். இதை வந்து நாங்கள் எப்படி சுட்டி முறையில் நாங்கள் எழுதுறேன் செழிப்போம். இங்கே பாருங்கள், இந்த 2 தர 2 தர 2 இது எப்படி எழுதுறேன்னு சொன்னால் 2ல் எத்தனைக்கு இது 1 2 3 2ல் 3 எழுதுறேன். இப்போ 2 தர 2 இந்த 2ல் 2 சொல்லி எழுதுறேன். பாருங்கள், இது எப்படி எழுதுறேன்? 5 தர 5 தர 5 உள்ளது 5 3 எழுதுறேன். சரியா? இப்போ உங்களுக்கு இங்கே உள்ள வேலை என்னான்னு சொன்னால் 9 தர 9 தர 9 இது எப்படி நீங்கள் சுருக்கமாக எழுதுறேன்னு சொல்லி பார்த்து எழுதணுமே. இப்போ நான் சொல்லி தந்த மாதிரி 7 தர 7 தர 7 தர 7. சரியா? இது உங்களுக்கு இங்கே உள்ள ஒர்க். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த கீழே இதில் இப்படி ஒரு செட்டப் தான் எழுதுகிறோம். இந்த கீழே உள்ள ஆளுக்கு நாங்கள் சொல்கிற பேர் அடி. கீழே உள்ள ஆள் யார்? அடி. இந்த மேலே உள்ள ஆளுக்கு நாங்கள் சொல்கிற பேர் என்ன? சுட்டி. கீழே உள்ள ஆள் அடி, மேலே உள்ள ஆள் என்ன? சுட்டி. சரியா? அப்போ இது என்ன? இது அடி, இது வந்து சுட்டி. மேலே எழுதுகிற ஆள் வந்து சுட்டி. சரியா? இப்போ எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுட இப்படி மேலே 2 கிண்டு வைங்க. இது என்ன? அடி, இவர் சுட்டி. இந்த சுட்டி 2ஆக வந்தால் நாங்கள் அவங்களுக்கு வர்க்கம்னு சொல்லியும் போட்டு சொல்லுவோம். அப்படின்னா 3ன் வர்க்கம், இது 2ன் வர்க்கம், 4ன் வர்க்கம் 2 வந்தால் மட்டும் அப்படி சொல்லலாம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிக்கிறோம். சரியா? இப்போ நாங்கள் இதை எப்படி வாசிக்கிறேன்? 5ல் மேலே இப்படி 2 தானே, இதில் அடி வந்து 5, 2 வந்து சுட்டி. இதை நாங்கள் எப்படி வாசிக்கிறேன்னு சொன்னால் 5ன் 2ஆம் வலுன்னு சொல்லி வாசிக்கிறேன். எப்படி வாசிக்கணும்? 5ன் 2ஆம் வலு. இதை வாசிங்க. 3ன் 2ஆம் வலு, 4ன் 3ஆம் வலு, 5ன் 4ஆம் வலு. விளங்கிச்சா? அப்போ அப்படி வாசிக்கிறேன். அப்போ நீங்கள் அந்த முறைப்படி இந்த பயிற்சியை செய்யணும். சரியா? இப்போ உங்களுக்கு தந்திக்குது 4ன் 8ஆம் வலுண்டு. அப்போ 4 கீழே வலுண்டு சொல்கிறாள் மேலே. சரியா? 9ன் 6ஆம் வலுண்டிக்குது. அப்போ 9 கீழே 6 வந்து மேலே. விளங்கிச்சா? வலுண்டு சொல்கிறாள் வந்து மேலே வரும். அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த பயிற்சியை செய்யணும். சரியா? இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு எனக்கு அனுப்பணும். விளங்கிச்சு தானே? அப்போ இதெல்லாம் அதான் தந்திக்குது உங்களுக்கு. சரியா? சுட்டியப்பா வச்சு எழுதுறதுக்கு இந்த பெருக்கத்தை சுட்டியை பயன்படுத்தி 4 3 சுட்டி 3ன் 4ன்னு சொல்லி எழுதிக்குது. சரியா? அப்போ இப்படி தந்து உள்ளதிட பெருமானம் காண சொல்லி வரும். என்ன செய்வீங்க? 2 3. அப்போ நீங்கள் 2 எத்தனை முறை எழுதணும்? 1 2 3. பெருமானம் என்ன? 2 4 4 2 8 விட 8. இப்போ 3 2 டிக்குது. அப்போ என்ன? 3 தர 3. அப்போ 3 எவ்வளோ? 9. அப்படி தான் பெருமானம் காண்ற எவ்வளோ வருதுண்டு நீங்கள் பெருமானத்தை காணணும். அந்த அடிப்படையில் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். சரியா? பெருமானம் காண்ற. அடுத்தது வந்து பெருமானம் காண்றது இந்த இதையும் செய்யணுமே. இதை வந்து நீங்கள் சரியா சொற்கள் தரப்பட்டுள்ள பின்வரும் எண்களை சுட்டி வடிவில் எழுதி 2ன் 2ஆம் வலு 2 2ஆம் வலு இப்படி எழுதி அப்படி பெருமானத்தை காணணும். பெருமானம் காண்றது 2ல் 2 அப்போ 2 4 அப்படி பெருமானத்தை கண்டு போடணும். அப்போ இந்த பயிற்சியை செய்யணும். சரியா? இந்த பயிற்சியில் வந்து இந்த இது 5வது 7வது 8வது 4வது செய்யணும். சரியா? அடுத்து வந்து இதையும் செய்யணும். இது எப்படி பெருமானம் காண்ற பாருங்கள். 2 2ஆம் அடுக்கு தர 3. அப்போ 2ல் எத்தனைக்கு தான்? 2 அதோட 3 அவ்வளோதான். அப்போ 2 4 4ஓட 3 பெருக்கினீங்கன்னா 12. விளங்கிச்சா? இப்போ இவர் எப்படி செய்கிற? 2 2 முறையும் 3 2 முறையும் எழுதுற. எல்லாத்தையும் பெருக்கி விட்டால் விட வரப்போகுது. அப்போ இதில் வந்து நீங்கள் இது சரியா? இது 3ஐயும் செய்யணும். சரியா? இப்போ வந்து நீங்கள் எப்படி இப்போ உங்களுக்கு சொல்கிறான்னு இப்படி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தரேன் 16ஐ 2ன் சரியா 16ஐ 2ன் வலுவாக எழுதுகன்னு சொன்னால் நீங்கள் 16 2ஆல் பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை? 16 2ஆல் பிரித்தா 8. இப்போ நீங்கள் 8 மறுவா 2ஆல் பிரிக்கிற. 8 2ஆல் பிரித்தா 4 4 மறுவா 2ஆல் பிரிக்கிற. பிரித்தா 2 2 மறுவா 2ஆல் பிரிக்கிற. அப்போ 1 எத்தனை 2 இது? 1 2 3 4 2 இது 1 2 3 4. அப்போ 2ன் 1 2 3 4 4ஆம் வலு. விளங்கிச்சா? இப்போ இந்த 81 3ன் வலுவாக எழுத சொல்லிக்குது. சரியா? இங்கே பாருங்கள் செஞ்சுக்கிறாங்க. இங்கே 81 3ன் வலுவாக பாருங்கள். 81 3ஆல் பிரித்தா 27 27 3ஆல் பிரித்தா 9 9 3ஆல் பிரித்தா 3 கடைசிக்கு இப்படி 1 வர வரைக்கும் செய்யணும். அப்புறம் 1 2 3 4 4 3 இது எழுதியாச்சு. அப்போ 3ன் 4ஆம் வலுன்னு சொல்லி எழுதுகிறேன். விளங்கிச்சா? அதை செஞ்சுட்டு இப்போ உங்களோட பயிற்சி
இது பாருங்கள், இதில் நீங்கள் செய்யணும் இதை 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 இதில் இந்த உண்மையாக பொய்யான்னு சொல்லுது பாருங்கள். 5 3 15 தந்திக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், 5 தர 5 தர 5 போட்டு பார்க்கணும். 5 25 25 தர 5 எவ்வளோ, 125. அப்போ 15 வருமா, இல்லை. விளங்கிச்சா? அப்போ அப்படி பார்க்குறதுல நீங்கள் இதில் 1 2 3 4 5 6 இன்றைக்கி 9 மட்டும் இதில் கேள்வியை நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு. சரியா? அதோட பின்வரும் கோவைகளின் பெருக்கங்களை காண்க. இதில் இதுவும் பெருமானங்களை காண சரி அதையும் செய்யணும். சரி தானே? அப்போ எனக்கு இது செய்யணும். இப்போ நீங்கள் இது எப்படி செய்கிற, 25 தந்திக்குது. 5 எத்தனையாம் வல்லுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்கிற 25 5 எத்தனை பார்க்கலாம். அப்போ 5ஆல் பிரிங்க. 5ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை, 5 5ஆல் பிரித்தா 1. இப்போ சொல்லுங்கள் எத்தனாம் வலு, 2ஆம் வலு. 2 5 தான் நிற்குது. விளங்கிச்சா? இப்போ உங்களுக்கு தந்திக்குது 100 10 வலுவாக எழுத சொல்லி 100 10ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ, 10 10 10ஆல் பிரித்தா 1. அப்போ 10 2ஆம் வலு தான் 100. விளங்கிச்சா? அப்போ அப்படி தான் நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். இதையும் செய்யணும் எனக்கு. சரியா? விளங்கிச்சு தானே? இது தான் சுட்டி வடிவம். சரியா? விளங்கிச்சு இந்த பாடம். அடுத்து இது அந்த குறியீடு போடுறது, அதில் நீங்கள் இதையும் செய்ய 3. சரியா? பெருமானத்தை கண்டுட்டு தான் நீங்கள் குறியீடை போடுறதுக்கு போகணும். சரி தானே? அப்போ இவ்வளோ பயிற்சியும் செஞ்சு எனக்கு அனுப்பணும்.